ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோட எண்டில் வந்து இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாத்சல்யா திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணியிடம் ஒன்று வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைக்கு மந்த்லி சேலரியாக உங்களுக்கு 27,804 ரூபாய் கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎல் ஆர் எல்எல்பி வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா 10+2+5 ஆர் 10+2+3+3 இந்த ஆர்டர் தான் வந்து இருக்கணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமைகள் சார்ந்த அரசு ஆர் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆர் சட்ட விஷயங்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் வந்து இருக்கணும்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உரிமை மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை பற்றிய நல்ல புரிதலுடன் கூடிய 42 வயதுக்கு உட்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 42 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மற்றும் மேலும் டீட்டெயிலுக்கு வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டான ramanathapuram.nic.in என்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளிகேஷனோட அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மாவட்ட நீதிமன்றம் தென்புறம், ராமநாதபுரம் 623 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிசம்பர் 27, 2024 ஈவினிங் 5:45க்குள்ளே போய் சேர மாதிரி நீங்கள் அனுப்பணும். அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 27 டிசம்பர் 2024க்குள்ளே போய் சேர மாதிரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ண முடியாது, ஆஃப்லைன் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து அவங்க சொல்லியிருக்க டேட் டைம் போய் சேரலைன்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ராமநாதபுரம் மென்ஷன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலர் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக எழுதிக்குவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் ஆர் பாதுகாவலன் பேரை வந்து எழுதிக்குவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் வந்து இப்போ எவ்வளோ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணணும். அதே சமயம் உங்களுடைய ஏஜ் வந்து டிசம்பர் 1, 2024 வரைக்கும் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. இன் கேபிட்டல் லெட்டர்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படியே வந்து எழுதிக்கோங்க. 7வது உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி வந்து இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே கொடுக்க பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அவங்க ஏதாவது மெயில் அனுப்புனா உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டாச் வந்து பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இந்த வேலை தொடர்பான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் வந்து மென்ஷன் பண்ணி அதுக்கான ஜெராக்ஸும் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கான ப்ரூஃப் வந்து கட்டாயம் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் எத்தனை வருஷம் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கே என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுதிமொழி வந்து தர மாதிரி இருக்கும். அதாவது இந்த வேலைக்கு வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் உறுதிமொழி வந்து தர மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எழுதி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான உறுதிமொழி நீங்கள் வந்து தர மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். போட்ட பிறகும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸ்க்கு வந்து 27 டிசம்பர் 2024 ஈவினிங் 5:45க்குள்ளே போய் சேர மாதிரி அனுப்புங்க. மறக்காமல் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனோடு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்து வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.